ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் மந்தோட டாப் 100 கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டியா இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச என்டிபிசி, இனி வரக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டில 20 ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேக்குறாங்க. அப்போ கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து எல்லா எக்ஸாம்லயும் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கரண்ட் அஃபேரை நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்ல கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் படிச்சாலே போதும். எக்ஸ்ட்ரா நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. ஒன்ஸ் 499 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி இப்பதான் நான் ரயில்வேக்கு படிக்கிறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா என்டிபிசி 2025க்கான செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை நீங்க லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏ, ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன், டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which country won the 2025 Women's Cricket World Cup? 2025 பெண்கள் கிரிக்கெட் உலக கோப்பை ஓடிஐயை எந்த நாடு வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே, சோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. சாம்பியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சாம்பியன். ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சோ இந்தியாவோட கேப்டன் வந்து யாரு அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். பிளேயர் ஆஃப் த சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா தீப்தி சர்மா. நிறைய ரன் எடுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல் வார்டட் சவுத் ஆப்பிரிக்கா. மோஸ்ட் விக்கெட் ஸ்கோர் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா. ஓகே, சோ நடத்திய நாடு வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். சாம்பியன் யாரு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கோம். யாரை வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவை வந்து வீழ்த்தி இருக்கோம். சோ நம்ம இந்திய அணியோட கேப்டன் யாரு அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். சிறந்த வீராங்கனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா. அதிக ரன் எடுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்வார்ட் தென்னாப்பிரிக்காவோட கிரிக்கெட் பிளேயர். அதிக விக்கெட் எடுத்தது யாரு அப்படின்னா தீப்தி சர்மா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹாஸ் பீன் கிரவுண்ட் அஸ் மிஸ் யூனிவர்ஸ் 2025? மிஸ் யூனிவர்ஸ் 2025 யார் முடிசூடப்பட்டுள்ளார்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபாத்திமா பாஷ். ஓகேவா, சோ இது வந்து 74th மிஸ் யூனிவர்ஸ். ஓகே, மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டி இது எத்தனாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா 74வது. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்துல நடந்திருக்கு. சோ இந்த 74வது இந்த உலக அழகி போட்டி இதோட தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த பவர் ஆஃப் லவ். வின்னர் யாரு அப்படின்னா ஃபாத்திமா பாஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்னா பிரவீனார் சிங். செகண்ட் ரன்னர் அப் வந்து ஸ்டீஃபானி அபாசலி. நீங்க வந்து யாரு வின்னர் அப்படிங்கறத மட்டும் படிச்சுக்கோங்க. இது எத்தனாவது அப்படிங்கறதையும் படிச்சுக்கோங்க. இந்த போட்டி எத்தனாவது அப்படிங்கறதையும் படிச்சுட்டு இது எந்த கண்ட்ரில நடந்துச்சுங்கிறதையும் படிச்சுக்கோங்க. சோ வின்னர் யாரு அப்படின்னா ஃபாத்திமா பாஷ். எத்தனாவது அப்படின்னா 74th மிஸ் யூனிவர்ஸ் பீஜன். எங்க நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்துல நடந்திருக்கு. 74வது மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னா தாய்லாந்துல நடந்திருக்கு. தீம் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் லவ், அன்பின் சக்தி. வெற்றியாளர் யாரு அப்படின்னா பாத்திமா போஷ். முதல் 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்னா பிரவீனா சிங். 2வது ரன்னர் அப் யாரு அப்படின்னா ஸ்டெபானி அபாசலி. ஓகே, who became the 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நடந்து முடிஞ்ச என்டிபிசிலையும் கேட்டிருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. இது நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஓட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதியாக யார் பதவி ஏற்றார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா சோ சூரியகாந்த். இவர் தான் 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, சோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? 52வது சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? BR கவை. ஓகே, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, சோ இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BR கவை. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்ல 52வது சீஃப் ஜஸ்டிஸும் கேட்டிருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல 53வது கேட்டிருக்காங்க. சோ 53rd சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சூரியகாந்த். 52nd வந்து பாத்தீங்கன்னா BR கவை. இது சீஃப் ஜஸ்டிஸை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிகிள் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 124 படி. சோ சீஃப் ஜஸ்டிஸுக்கான வயது பாத்தீங்க அப்படின்னா 65 வயசு. ஓகே,
ஸோ 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து பதவியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிருவாங்க? ரிட்டயர் ஆகிருவாங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா ஹிரலல் ஜே கனியா. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் மீடியம் பாருங்க. ஸோ இப்போ 53வது தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்த். இவருக்கு முன்னாடி தலைமை நீதிபதியா இருந்தவர் யாருன்னா 52வது தலைமை நீதிபதி BR கவாய். ஓகே. ஸோ தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஓகே. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து பதவியில இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஆகிருவாங்க? ரிட்டையர் ஆகிருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா ஹீராலால் ஜே கானியா. ஓகே. Who has won புக்கர் பிரைஸ் 2025? 2025ஆம் ஆண்டின் புக்கர் பரிசை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா டேவிட் சாஸ்லே. ஓகே. சோ இவங்க தான் புக்கர் பரிசு வந்து வென்றிருக்காங்க. சோ புக்கர் பிரைஸ் 2025. ஓகே. சோ யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா டேவிட் சாஸ்லே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ எதுக்காக இவங்களுக்கு அந்த புக்கர் பிரைஸ் கொடுத்திருக்காங்கன்னா அவங்களோட நாவல் ஃப்ளஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாவலுக்காக இவங்களுக்கு புக்கர் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பானு மஸ்டாக்கு கிடைச்சிருக்கு. சோ இவங்க எழுதின ஹாட் லேம்புங்க கூடிய ஷார்ட் ஸ்டோரிஸுக்காக இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. புக்கர் பிரைஸ் 2025 யாருக்கு கிடைச்சிருக்குன்னா டேவிட் சாஸ்லை. ஓகே. இவங்களோட நாவலோட நேம் வந்து ஃப்ளஷ். ஓகே. அதே மாதிரி சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பானு முஷ்தாக்கு கிடைச்சிருக்கு, இல்ல பானு மஷ்தாக். ஓகே. அவங்களோட அந்த புக்கோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஹாட் லேம்ப். இது கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகேவா? அடுத்து வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2026? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 23rd பிளேஸ்ல வந்து இந்தியா இருக்கு. சோ இதை ரிலீஸ் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் வாட்ச் நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் அண்ட் த கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். சோ இவங்க தான் அந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை வந்து COP 30ல வந்து என்ன பண்றாங்க? ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே இல்ல. 4வது பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யார் இருக்காங்க? டென்மார்க் இருக்காங்க. 5வது பிளேஸ்ல வந்து UK இருக்காங்க. ஓகே. சோ நம்ம இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 23rd. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருமே இல்ல. 4th பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்கி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வந்து எம்டியா இருக்கு, காலியா இருக்கு. 4வது பிளேஸ்ல வந்து டென்மார்க், 5வது வந்து பாத்தீங்கன்னா UK. இந்தியாவோட ரேங்க் வந்து 23rd. வெளியிட்ட அமைப்பு யாருன்னா ஜெர்மன் வாட்ச் நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் அண்ட் த கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். COP 30 மாநாட்டுல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல எந்த ஒரு நாடுமே இல்ல. 4வது பிளேஸ்ல டென்மார்க், 5வது பிளேஸ்ல UK யுனைடெட் கிங்டம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து 23வது இடத்துல வந்து இருக்கு. Who won the 2025 ஃபைடு செஸ் வேர்ல்டு கப் டைட்டில்? 2025 ஃபைடு செஸ் உலக கோப்பை பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா ஜவோகிர் சிந்தாராவ். ஓகே. 2025 ஃபைடு செஸ் வேர்ல்டு கப் எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 11th எடிஷன். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா கோவா, இந்தியாவுல நடந்திருக்கு. சாம்பியன் யாருன்னா உஸ்பெகிஸ்தானோட சாம்பியன் ஜவோகிர் சிந்தாரோவ். ஓகே. சோ இவர் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இவர் தான் யங்கஸ்ட் பிளேயர் டு வின் வேர்ல்டு கப். 2025 ஃபைடு செஸ் உலக கோப்பையை வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? ஜவோகிர் சிந்தாரோவ். எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா, நம்ம இந்தியால தான் நடந்திருக்கு. இந்த ஜவோகிர் சிந்தாரோவ் பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? சோ அதே மாதிரி இது எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 11வது பதிப்பு. உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். யாரு வின் பண்ணிருக்காங்க, யாரு ரன்னர், அதே மாதிரி இது எங்க வச்சு நடந்திருக்கு, இது எத்தனாவது எடிஷன், இந்த மாதிரி எந்த டீடைல்னாலும் கேட்கலாம். அதே மாதிரி வின் பண்ண அந்த பர்சன் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே. இது எத்தனாவது பதிப்பு? 11வது பதிப்பு. நடத்திய நாடு யாரு அப்படின்னா நம்ம இந்தியா தான் நடத்தியிருக்கு. சாம்பியன் வந்து உஸ்பெகிஸ்தான் சாம்பியன் ஜவோகிர் சிந்தாரோவ். ஓகே. அடுத்த கொஸ்டின். ரன்னர் யாரு அப்படின்னா விஇ. ஓகேவா? சோ வெயி. ஓகே. வெயி இவர் வந்து சைனீஸ்காரரு. ஓகே. வெயி. வின்னர் யாருங்கிறதையும் பாத்துக்கோங்க, ரன்னர் யாருங்கிறதையும் பாத்துக்கோங்க. 2வது இடத்துல யாரு இருக்கா? வெயி. ஓகே. சீனாவோட செஸ் பிளேயர். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் நல்சா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அமைப்பின் நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்சாவோட நிர்வாக தலைவரா யார வந்து நியமிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் விக்ரம் நாத். ஓகேவா? சோ அதே மாதிரி சூரியகாந்த் இவர் வந்து 53rd சீஃப் ஜஸ்டிஸ். இப்பதான் பார்த்தோம். BR கவாய் வந்து 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொகாபில். ஓகே. கொகாபில் லேக் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? கொகாபில் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. விச் சேட்டலைட் ஹாஸ் பீன் லான்ச்டு பை இஸ்ரோ as its heaviest communication satellite? இஸ்ரோ ஏவப்பட்ட மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னா CMS
03. CMS-03 தான் இந்தியாஸ் ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2 நவம்பர் 2025. எங்க இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ எந்த ராக்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா LV-M3-M5. ஓகேவா? சோ ஹெவியஸ்ட் அந்த சேட்டலைட்டோட நேம் என்ன அப்படின்னா CMS-03. எங்க இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Which country won the 2025 டேவிஸ் கப் டைட்டில்? 2025 டேவிஸ் கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஸ்பெயின். ஓகே, சோ இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் டேவிஸ் கப் வந்து எந்த விளையாட்டுக்கு? டென்னிஸுக்கு கொடுக்கக்கூடியது. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல நடந்தது 113வது எடிஷன். யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட்டாலி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா வின் பண்ணிருக்கவங்க வந்து இட்டாலி, ரன்னர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின். ஓகே, சோ வின் பண்ணிருக்கவங்க இட்டாலி. 2025 டேவிஸ் கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலி, ரன்னர் வந்து ஸ்பெயின். ஓகே, இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 113வது எடிஷன். வின்னர் இட்டாலி, ரன்னர் வந்து ஸ்பெயின். டேவிஸ் கப் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா டென்னிஸுக்கான அந்த கோப்பை. ஓகே, டென்னிஸ் டோர்னமெண்ட். Which country hosted the G20 Summit 2025? 2025ஆம் ஆண்டு G20 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. சோ G20 Summit 2025 இப்போ உள்ளது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 20வது எடிஷன். எங்க நடந்திருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. ஆப்பிரிக்கால நடந்த முதல் G20 மாநாடு இது. ஓகே, ஃபர்ஸ்ட் G20 Summit in African continent. ஆப்பிரிக்க கண்டத்துல நடந்த முதல் G20 மாநாடு எது அப்படின்னா இப்போ இந்த 2025ல நடந்த இந்த 20வது G20 மாநாடு தான் ஆப்பிரிக்க கண்டத்துல நடந்த G20 மாநாடு. ஓகே, G20 Summit 2025 எங்க நடந்திருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. ஓகே, அதோட தீம் என்ன அப்படின்னா சாலிடரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி. G20 உச்சி மாநாடு 2025 எத்தனாவது பதிப்பு அப்படின்னா 20வது பதிப்பு. நடத்தும் நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஹன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்க கண்டத்துல நடந்த முதல் G20 மாநாடு இந்த 2025ஓட G20 மாநாடு. ஓகே, சோ அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமை, சமத்துவம், நிலைத்தன்மை. G20 கண்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி, US, ரஷ்யா, UK, ஜப்பான், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா, டர்க்கி இல்லைன்னா துருக்கி, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, பிரேசில், சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, பிரான்ஸ், சைனா, இட்டாலி, மெக்சிகோ, யூரோப்பியன் யூனியன், ஆப்பிரிக்கன் யூனியன். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா G20 கண்ட்ரீஸ். ஓகேவா? சோ உங்களுக்கு எக்ஸாம்ல G20 கண்ட்ரீஸ்ன்னு கொடுத்து ஆட் ஒன் அவுட் மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ இதை படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். Which Indian defense PSU signed a joint venture with Safran to manufacture hammer weapons in India? இந்தியாவில் சுத்தியல் ஆயுதங்களை தயாரிக்க சாஃப்ரானுடன் கூட்டு முயற்சியில் கையெழுத்திட்ட இந்திய பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல். Which country has been designated as a major non-NATO ally by the US? அமெரிக்காவால் எந்த நாடு நாட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடாக நியமிக்கப்பட்டுள்ளது? எது அப்படின்னா சவுதி அரேபியா. அடுத்த கொஸ்டின். சோ நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, சோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மிலிட்டரி அலையன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1949ல. நாட்டோவோட ஹெட் குவார்டர்ஸ் எது அப்படின்னா பிரசல்ஸ், பெல்ஜியம். மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்கு. லேட்டஸ்டா ஜாயின் பண்ணவங்க யாரு அப்படின்னா ஸ்வீடன் வந்து 32வது கண்ட்ரியா கடைசியா நாட்டோல ஜாயின் பண்ணிருக்காங்க. 31வது கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து. ஓகே, நாட்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பிரசல்ஸ், பெல்ஜியம். மொத்தம் 32 நாடுகள் வந்து அதுல இருக்கு. கடைசியா ஜாயின் பண்ணவங்க ஸ்வீடன். Which city hosted the inaugural Earth Summit 25 to 26? 2025 to 26ஆம் ஆண்டுக்கான தொடக்க பூமி உச்சி மாநாட்டை நடத்திய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஹைதராபாத். ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எடிஷன். ஹைதராபாத்ல நடந்ததுதான் இந்த எர்த் சமிட் 2025 to 26ஓட ஃபர்ஸ்ட் எடிஷன். இதை யாரு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நபர்ட் இருக்காங்க இல்லையா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? சோ இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. தீம் என்ன அப்படின்னா எம்பவரிங் ரூரல் இனோவேஷன் ஃபார் குளோபல் சேஞ்ச். எங்க நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ஹைதராபாத்ல வந்து நடந்திருக்கு. செகண்ட் எடிஷன் அடுத்து வரக்கூடிய இது எங்க நடக்க போகுது அப்படின்னா காந்தி நகர்ல. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில நடக்க போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who received the இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024? 2024ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அமைதி பரிசை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா மிச்சிலி பேச்லெட். ஓகே, மிச்சிலி பேச்லெட். இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024 வின் பண்ணவங்க மிச்சிலி பேச்லெட். ஓகே, இவங்க யாரு அப்படின்னா ஃபார்மர் சில் பிரசிடென்ட். ஓகே, சோ சில்லோட முன்னாள் சில் பிரசிடென்டா இருந்தவங்க, குடியரசுத் தலைவரா இருந்தவங்க.
அடுத்த கொஸ்டின், நிதிஷ்குமார் டுக் ஓத் as சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் ஃபார் த 10th டைம்? ஓகே, நிதிஷ்குமார் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றார்? சோ எந்த மாநிலம்? பீகார். பீகாரோட சிஎம் தான் யாரு? நிதிஷ்குமார். ஓகேவா? சோ இப்ப 10வது முறையாவும் இவர் தான் சிஎம் பதவி ஏற்றிருக்காரு. ஓகே, இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனதா தள் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேவா? சோ 2025 பீகார் எலெக்ஷன். சோ நிதிஷ்குமார் தான் இந்த டைமும் என்னவா இருக்காரு? சிஎம் வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சிஎம் வந்து எந்த ஆர்டிகிள் கீழே அப்பாயிண்ட் பண்ணுவோம்? ஆர்டிகிள் 164. ஓகேவா? அதே மாதிரி பீகாரோட கவர்னர் யாரு அப்படின்னா அரீஃப் முகமது கான். ஓகே, சோ மொத்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட் வந்து 243. சோ இது வந்து ரொம்ப இன்டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கரண்ட் அஃபேரா படிச்சீங்க அப்படின்னா சிஎம் யாரு அப்படிங்கறத மட்டும் படிச்சாலே போதும். ஓகேவா? அதே மாதிரி அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கறதையும் படிக்கணும். What is India's rank in the Global Climate Risk Index 2025? 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய காலநிலை அபாய குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா வந்து 15வது இடத்துல இருக்கு. ஓகே, யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஜெர்மன் வாட்ச். சோ COP30ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட் வின்சென்ட். ஓகேவா? சோ ரெண்டாவது வந்து கிரீனடா இருக்கு. ஓகே, மூணாவது வந்து சாடு. ஓகே, சோ இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க? 15th பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஓகே, which state won the best state award in 6th national water award 2024? ஆறாவது தேசிய நீர் விருதுகள் 2024 சிறந்த மாநில விருதை வென்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, சிறந்த மாநில விருது ஓகே யாருக்குன்னா மகாராஷ்டிராவுக்கு கிடைச்சிருக்கு. குஜராத் வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர், அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி. ஓகே, சோ திருநெல்வேலி மாவட்டம். ஓகே, அந்த நீர் விருதுகள்ல பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, அதுக்கப்புறம் 2nd பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா குஜராத். பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி 2nd பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா. அடுத்து பெஸ்ட் ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த COP30 இன்டர்நேஷனல் கிளைமேட் கான்ஃபரன்ஸ்? COP30 சர்வதேச காலநிலை மாநாட்டை நடத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பிரேசில். ஓகே, சோ எந்த டேட்ல இருந்து நடந்திருக்கு? 10 to 21 நவம்பர் 2025 வரை நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா பிரேசில்ல நடந்திருக்கு. விச் இந்தியன் சிட்டி ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் as a யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி? யுனெஸ்கோவின் உணவு பண்டவியல் நகரம் என அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உணவு பண்டவியல் நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ. ஓகே, சோ யார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து 43rd ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ கோழிக்கோடு. ஓகே, கோழிக்கோட வந்து லிட்ரேச்சர் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. கோழிக்கோடு எங்க இருக்கு? கேரளாவுல இருக்கு. குவாலியர் எங்க இருக்கு? மத்திய பிரதேசல இருக்கு. சிட்டி ஆஃப் மியூசிக்னு சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ 43rd ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல கோழிக்கோட வந்து சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. குவாலியரை வந்து சிட்டி ஆஃப் மியூசிக்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகரை வந்து சிட்டி ஆஃப் கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட்னு சொல்லியிருக்காங்க. Where has India's first global level aircraft engine MRO facility inaugurated? இந்தியாவின் முதல் உலக அளவிலான விமான இயந்திரம் MRO வசதி எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத்ல வந்து திறந்திருக்காங்க. ஓகே, சோ சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் சர்வீசஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் லெவல் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். ஓகே, இந்த MRO எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இதை டெவலப் பண்ண கம்பெனி யாரு? இந்த MROவை டெவலப் பண்ணி கொடுத்த கம்பெனி யாரு அப்படின்னா சாஃப்ரான் கம்பெனி. இவங்க வந்து ஒரு பிரெஞ்சு கம்பெனி. ஓகே, சோ இதை இன்னாகிரேட் பண்ணவர், திறந்து வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே, சோ எங்க இந்த MRO திறந்திருக்காங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத். இந்தியா கண்டக்டட் எக்ஸசைஸ் சூரிய கிரண் 2025 வித் விச் கண்ட்ரி? இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து சூரிய கிரண் 2025 போர் பயிற்சியை நடத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. சோ சூரிய கிரண்ங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸ். சூரிய கிரண் 2025 ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 19th எடிஷன். எங்க நடந்திருக்கு அப்படின்னா பித்தோகார்க் உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு. ஹூ வாஸ் நேம்டு டோர்னமெண்ட் அம்பாசிடர் ஃபார் த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026? ICC ஆண்கள் T20 உலக கோப்பை 2026 போட்டி தூதராக யார் நியமிக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ரோஹித் சர்மா. ஓகே, அடுத்த கொஸ்டின், சோ ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா.
விச் கண்ட்ரி ஓன் த விமென்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 டைட்டில்? 2025 மகளிர் கபடி உலகக்கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சவுத் கொரியா. ஓகே, விமென்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 எங்க நடந்திருக்கு அப்படின்னா டாக்கா, பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ விச் கண்ட்ரி ஒன் த விமென்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 டைட்டில்? யாரு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா சைனாவை தோற்கடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா டாக்கா, பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. வின் பண்ணது வந்து நம்ம இந்தியா. ஓகேவா? ஸோ இதுல வந்து தப்பா இது பண்ணியிருக்காங்க, ஆன்சர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியா இல்ல, இந்தியா. ஓகேவா? விச் கண்ட்ரி ஒன் த விமென்ஸ் கபடி வேர்ல்டு கப் 2025 டைட்டில்? 2025 மகளிர் கபடி உலகக்கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. சோ ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. எங்க நடந்திருக்கு அப்படின்னா டாக்கா, பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. விச் ஏர்கிராஃப்ட் கிராஷ்டு டியூரிங் அன் ஏரியல் டிஸ்பிளே அட் த துபாய் ஏர் ஷோ? துபாய் விமான கண்காட்சியில் வான்வழி காட்சியின் போது விபத்துக்குள்ளான விமானம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. LCA தேஜாஸ். ஓகேவா? சோ அதுல உயிரிழந்த அந்த பைலட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமன் ஷா. ஓகே, நமன் ஷயல். ஓகேவா? விங் கமாண்டர் நமன் ஷா செயல். ஓகே, 2025 உலக குத்துச்சண்டை போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நம்ம இந்தியா தான் வின் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேசல நடந்திருக்கு. சோ இந்தியா தான் வின்னர். ஓகேவா? ஓகே. வேர் ஹாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்லா சென்டர் ஓபன்ட்? இந்தியாவின் முதல் டெஸ்லா மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா குருகிராம்ல ஓபன் பண்ணிருக்காங்க. குருகிராம், ஹரியானா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி பில்ட் BSLV ராக்கெட் வாஸ் டெவலப்டு பை விச் கம்பெனிஸ்? இந்தியாவின் முதல் தனியார் மயமாக்கப்பட்ட PSLV ராக்கெட் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? ஹால், L&T. ஓகே. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? எங்க அப்படின்னா நாகாலாந்துல கொண்டாடப்படுது. ஓகேவா? சோ இது வந்து பார்ட் 1. ஓவராலா டாப் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து நம்ம சில கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல PDF-ஆ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர் அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேரா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எனக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர், அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழே டீடைலான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றதுக்கு ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. நான் இப்பதான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன் மேம், SSC படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SSC GDயோட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரீசெண்டா ஒரு 2 days பிஃபோர் வந்து GDக்கான டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ணிருக்கோம். நான் GD அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் GDயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். GDயோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.